பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த மாலை வேளையிலும் கூட உங்கள் யாவரையும் இந்த மாலை ஆராதனையிலே சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம் யாவரும் சேர்ந்து தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த அதிகமான அன்பு பிதாவே, இந்த மாலை வேளை கூட ராஜா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த பெரிய சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது ராஜா. அப்பா உங்களுடைய தயவு எவ்வளவு பெரியதா இருக்கிறது ராஜா. அப்பா உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை ராஜா. அப்பா எங்களை அப்பா மட்டுமா நீர் தாங்கி நீர் அப்பா எல்லா ஆபத்துகள் மோசங்கள் எங்களை விலக்கி காத்து அப்பா உண்மை நோக்கி பார்க்கும்படியாக அப்பா நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவுக்காக நெஞ்சோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களை அப்பா நாங்கள் பாவிகளும் பிரதான பாவிகளாகிய எங்களையும் ராஜா நீர் அப்பா முன்குறித்து அப்பா எங்களை அழைத்து இந்த நாள் வரை நீ அப்பா நீர் எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உமக்கு துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் மட்டுமா எங்களை அப்பா போஷித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உண்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கல்வி அப்பா உங்க பிள்ளைங்களா எங்களை அப்பா ஆட்சியரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களுக்காக உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தையே சிந்தி அப்பா எங்களை மீட்ட அப்பா அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மாலை வேலையிலும் கூட ராஜா நாங்கள் ஒருமனப்பட்டு அப்பா உண்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய சாக்கியத்தை நினைத்து நாங்கள் ஒரு விசை கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலை கூட ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா உங்களுடைய பொண்ணு கருத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா என்ன காரணங்களோடு அப்பா இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ராஜா எல்லா விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீர் பதில் கொடுக்கும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. அப்பா அவங்க நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் அப்பா நீர் புறம்பே தள்ளாத தேவன் நல்ல தகப்பன் ராஜா. அப்பா அவங்க நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் ராஜா. அப்பா இந்த வேலையோட கூட ராஜா நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா மன விருப்பத்தை அறிந்த தேவன் ராஜா. எல்லாவற்றுக்கும் எல்லா வேண்டுதலுக்கும் அப்பா நீர் பதில் கொடுக்கும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. சிங்க குட்டிகள் பட்டினியா கிடைக்கும் கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன நல்ல தேவனே. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்பா ஒரு குறையும் இன்றி நீர் அப்பா பாதுகாக்கும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. அப்பா உங்களுடைய முகத்தை தான் ராஜா நாங்கள் அப்பா பார்க்கிறோம் ராஜா. அப்பா இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் அப்பா எங்களை விட்டு மாறினாலும் ராஜா மாறாத நல்ல தகப்பன் நீர் ஒருவர் தான் ராஜா. அப்பா உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் ராஜா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு அற்புதம் செய்யுங்க ராஜா. இந்த வேலையில கூட இந்த ஜெபத்திலே அப்பா ஒருவேளை பயத்தோடு கலக்கத்தோடு அப்பா என்ன ஆகுமோ ஏது நடக்குமோ என்று அப்பா கலங்கின எழுதியதோடு யாராவது இருந்தாலும் ராஜா அப்பா நீர் அவர்களோடு பேசுங்க ராஜா. நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ராஜா. நீர் அவர்களோடு இருக்கிறேன் ராஜா. உலகத்திலே அப்பா நீர் அவர்களுக்கு அப்பா அவர்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ராஜா. அவர்களுக்கு ஒரு தீங்கும் அப்பா நீர் அனுமதிப்பது இல்லை என்று அவர்கள் விசுவாசி கொள்ளும்படியாக நீர் அவர்களோடு பேசுங்க ராஜா. அப்பா ஒரு தீங்கு ராஜா ஒரு குடும்பங்களில் அணுகாதபடி ராஜா நீர் வேறு இடத்து காத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா யாரெல்லாம் பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ ஒரு நல்ல சுகத்தை நீர் கட்டளையிடுங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களுக்காக தான் ராஜா வேற பெற்ற ரத்தத்தையே நீர் எங்களுக்காக சிந்தினீர் ராஜா. இந்த ரத்தத்தை கொண்டு கழுவி அருளுங்க அப்பா கழுவி அருளுங்க அப்பா. யாருக்கும் எந்த பலவீனம் அணுகாதபடி அப்பா நீரோட அப்பா ரத்த கோட்டைக்குள் மூடி கொள்ளுங்க ராஜா. அப்பா பலவீனத்தோடு ஒருவேளை இருந்தாலும் நீரோட பூர்ண சுகத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. இந்த வேளையில நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நம்மளை ஆராதனை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. ஒரு ஆத்மாவாவது ஒரு அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்டு தொண்டப்படட்டும் ராஜா. அப்பா உங்களுடைய வார்த்தை அவர்களோடு பேசட்டும் ராஜா. உங்களுடைய வார்த்தை அவர்களோடு பேசட்டும் ராஜா. அப்பா ஒரு மன மாற்றுகளை நீர் கட்டளையிடபடியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. எங்களையும்
தகுதிப்படுத்துங்க ராஜா, எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க ராஜா. இந்த வசனம் ஒவ்வொருவரையும் புடமிட்ட ராஜா, சுத்த பொண்ணாக நாங்கள் விளங்கி எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா வாழ்கின்ற வாழ்க்கை அப்பா உமக்காக நாங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா பாடல் வேலையிலும் துதியும் வேலையிலும் அப்பா வேதத்தை தியானிக்கும் வேலையிலும் ராஜா நீர் எங்களோடு கூட இருங்க, நீர் எங்களோடு அசைவாடுங்க. நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் இயேசு நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கூட இந்த மாலை ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோமே. வியம் செஞ்ச ஒரு பாடல், சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்த. எத்தனை பேர் சொல்றீங்க நம்மை தனிமையாய் விடுகிற தேவன் அல்லமே. நம்ம எங்க இருந்தாலும் அதனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் என் தேவன் அவங்களோட கூட இருந்தாருமே. ஹல்லேலூயா. தெரிஞ்ச பாடல சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு கூட அவர் என்னை காத்திடுவார்.
சூழ்ச்சிகள் என்னை ஒன்று சொல்லும். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் மனிதரின் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாதப்பா. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். எங்கள் தேவியோ சுமை இருக்கும், அவர் என்னை காத்திடுவார். எங்கள் தேவியோ சுமை இருக்கும், அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். எங்கள் தேவியோ சுமை இருக்கும், அவர் என்னை காத்திடுவார். 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 சிங்கக்கேதியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். எத்தனைக்கும் அக்கினியில் நடந்தேன், மலைத்துளியாய் என்னை அழைத்தார். சிங்கக்கேதியோ சுமை இருக்கும், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேதியோ சுமை இருக்கும், அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சிங்கக்கேதியானாலும் சரி, எரிகிற அக்கினி ஜுவாலையானாலும் சரி, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். ஹalleluya. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நாம் தெரிஞ்சுக்கணும், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிற 2000 வருடங்களுக்கு முன்பதாக அற்புதத்தை செய்த தெய்வம் அல்ல, 2000 வருடங்களாக இன்றும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற தெய்வம். ஆமென். ஹalleluya. இந்த கூட நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை நாம் எதிர்பார்த்து இருப்போம் என்றால் அவரை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். ஆமென். ஹalleluya. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே.
நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்திற்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை நடத்தினார், இதுவரை நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை, இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை, இதுவரை நம்மை நடத்தினரே. ஓ, அவர் நல்லவராகவே இருக்கிறார். சுலமானி நல்லவர் அம்மா. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர்.
என்றென்றும் மாறாதவர். ஆமென். ஹalleluya. நேரத்தை வாய்களை திறந்து தேவனை ஆராதிக்கலாமா? நீ நல்லவர் அப்பா, நீ சர்வ வல்லவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா, நீ நல்லவர் அப்பா. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து என் தேவாதி தேவனை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்தப்பா. ஓ நம சப்த நதினி கரபா, நீ நல்லவர் அப்பா. You are good all the time, O Master Lord. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்று மாறாதவராக இருக்கிறார். His nature is good. Amen. அவர் நல்லவராகவே, அவர் இயல்பாக இருக்கிறது. His character is good. Amen. அவர் மாறாதவராக இருக்கிறார். Amen. எல்லா வசனம் சொல்லுது, ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன். என் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர் நீர், என் விசுவாசத்தை முடிக்கிறவரும் நீர். நேர வாய்களை திறந்தப்பா. ஓ ரமமா சப்த நதினி கரபா. நீ thank you Lord. உம்மை போல நல்லவர் இல்லையப்பா, உம்மை போல சிறந்தவர் இல்லையப்பா, உம்மை போல எங்களை நடத்த யாரும் இல்லையப்பா. ஓ ரமமா சப்தினி கரபா. நீ thank you Lord. உம்முடைய அன்பிற்காக நன்றி கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி கர்த்தாவே. Oh, Rama Shanta Nati Jesus. எத்தனை பேர் சொல்லுங்க அப்பா, நீ அன்பு பெரியது. Thank you Jesus. அன்பு பெரியதப்பா, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்னை எடுத்து கொண்டீரே, என்னை எடுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி திருக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி திருக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவே, உங்க அன்பு பெரியதப்பா, உங்க கிருபை பெரியதப்பா, உங்க இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. மாலையிலப்பா துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர் அப்பா, நீ சர்வ வல்லவர் அப்பா. ஓ நம சக்தி இயேசுவே, தாழ்த்துகிறோம் அப்பா. Lord, we surrender ourselves unto you. நாம மாத்திரம் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆராதனை தேவனை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி சகல துதிய காலத்தின் மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு கடந்து போவதுனால 2 அறிவிப்புகளை நான் அறிவிக்க விரும்புகிறேன். நாளை 2 அறிவிப்புகளை நான் அறிவிக்க விரும்புகிறேன். நாளை காலை ஆராதனை சரியாக 9 மணிக்கு நம்முடைய சபையின் ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் லைவாக டெலிகாஸ்ட் ஆகும். சரியாக 9 மணிக்கு சபையின் ஆராதனை டெலிகாஸ்ட் ஆகும். அதில் எல்லாரும் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நாளை மாலை 4 மணிக்கு நம்ம சபை மூலமாக நடைபெற சண்டே ஸ்கூலும் நடைபெறும். நாளை சரியாக 4 மணிக்கு நம்ம சபை மூலமாக நடக்கிற சண்டே ஸ்கூலும் நடைபெறும். பங்கு பெறுகிறவர்கள் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 4 மணிக்கு இது நடைபெறும். 5 மணிக்கு ஒரு சண்டே ஸ்கூல் வீடியோ, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஒரு விசேஷித்த வீடியோ நம்முடைய ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் அது லைவாக டெலிகாஸ்ட் ஆகும். அதையும் பார்த்து நீங்க பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்க. நாளை மாலை ஆராதனை சரியாக 7 மணிக்கு நடைபெறும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சுருங்கிய செய்தி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் புஸ்தகம் 50வது சங்கீதம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Psalms 50 and verse. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் திகுருசை வாசிக்கலாமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த இடத்துல பாருங்க, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறாராம்? பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாராமே. And God answers to the people who calls on to him. மாலை வேளையில கூட நீங்கள் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மை சுற்றிலும் இருள் சூழ்ந்து இருக்கலாம். நம்மை சுற்றிலும் ஒருவேளை நாளுக்கு நேர் அது ரொம்ப பலனா இருக்கிறதை போல இருந்தாலும் இந்த மாலை வேளையில ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஆபத்து நாளிலே நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் உனக்கு என்ன பண்ணுவேன்னா பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம்? நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகம் Book of Exodus chapter 30. இதே போல தேவன்
நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர்கள் ஆபத்துல இருந்த போது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம், Exodus chapter 13 and verse 17. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிப்போம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது ஆனாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரம் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இந்த இடத்துல வாசிக்கும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரா? அவர்தான் இவர்களை ஒரு செங்கடல் ஊடாய் நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ தெரியாம செங்கடல், நம்ம எல்லாம் யோசிச்சிருக்கோம். தேவன் இவர்களுக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். தேவன் தான் இவர்கள் எங்க நடத்தினாராம்? செங்கடல் ஊடாய் நடத்தினார். இந்த மாலை வேலை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஜன, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுத்தி இருக்கிற காரியங்களை பார்த்து ஒருவேளை தேவன் நியமிக்காத பாதையா இருக்குமோ, ஒருவேளை தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஒருவேளை தேவனை விட்டு நான் விலகி விட்டேனோ என்று நினைப்பீர்கள் என்றா, இன்றைக்கு அழகாய் வாசிக்கிறோம், தேவன் இவர்களை செங்கடல் வரை நடத்தினார். ஆமென். வேறு வழி இருந்தது, லகுவாக அவர்கள் கானான் தேசம் போவதற்கு வேறு வழி இருந்தாலும் இந்த மாலை வேளையில தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, தேவன் அவர்களை செங்கல், தேவனுக்கு தெரியும் 3 நாள் பிரயாணப்பட்டு போனால் இந்த இடத்துல ஒரு செங்கடல் ஒன்று வரும், இவருடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்து வரும் என்று தேவன் அறிந்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, தேவன் பாதைகளை அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்மை சுற்றிலும் இப்படிப்பட்ட பாதையில நான் வந்து விட்டேனே, ஒருவேளை தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, இந்த மாலை வேளையில ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் பாதைகளை அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. God knew there was this Red Sea in front. இவர்களுக்கு முன்பதாக ஒரு சிவந்த சமுத்திரம் இருக்கிறதை தேவன் அறிந்திருந்தும் தேவன் இவர்களை அந்த பாதை ஊடாய் நடத்தினார். அந்த மாலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சபையே, ஒருவேளை 2020ஆம் ஆண்டு ஐயோ இது கர்த்தருடைய கரத்துல இல்லையோ, has God forgotten us, தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எகிப்தின் இஸ்ரவேல் ஜனங்களும் வந்தாங்க. அவங்க கூட எப்படி வந்தாங்களா? இந்த செங்கடல் வரை அவர்களை நடத்தியது இந்த 2020ஆம் ஆண்டை கொடுத்தது தேவன் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இதுல கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஒருவேளை ஒரு இடர் சூழ்நிலை இருக்கலாம், இருந்தாலும் இந்த மாலையில் ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை, I have ordained your paths. ஆமென், ஹல்லேலூயா. உன் பாதைகளை அறிந்திருக்கிற தேவன் மாத்திரமல்ல, உன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி நீங்கள் திரும்பி சமுத்திரத்திற்கு நடுவே முன்பாக இருக்கிற பள்ளத்தாக்கின் முன்னாடியில் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. நல்லா கேட்டுக்கோங்க. முதல் 2 வசனத்தை கவனிக்கோங்க. தேவன் இவர்களுக்கு முன்பதாக இப்ப கட்ட எங்க நிக்கிறாங்க? செங்கடலுக்கு முன்பதாக அந்த கரை ஓரத்துலதான். இந்த வசனம் ரொம்ப அழகா இருந்தது. வாசித்த போது ஒரு வித்தியாசமான கோணத்துல தேவன் என்னோடு கூட பேசினார். இவர்கள் வந்த பாதை அறிந்திருந்த தேவன், இவர்கள் முன்பதாக ஒரு செங்கடல் இருப்பது அறிந்த தேவன் இவர்களை செங்கடல் வழியாக நடத்தியது மாத்திரமல்ல, they encamped there. அங்கே இவர்கள் கூடாரம் வசித்து அங்கே தங்கி இருந்தார்கள். நல்லா கேட்டுக்கோங்க. தேவன் நினைத்திருந்தார் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? அப்பொழுதே அவர்களுக்கு பாதையை உண்டு பண்ணிருக்கலாம். ஆனால் தேவனும் அந்த இடத்துல என்ன பண்ணி காத்திரு. They asked them to wait. God asked them to
wait over. அந்த இடத்துல என்ன பண்ண நீ காத்து இருக்க சொன்னா. they encamped there. அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த இடத்துல கூடாரம் போட்டு எங்க தங்கி இருந்தார்கள். அப்பொழுது பார்வோன் என்ன பண்ணலாம், இவர்கள் இந்த இடத்துல அலைந்து திரிகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவன் தன் படைகளை ஆயத்தப்படுத்தி இவர்களை மேற்கொள்ளும்படி அவன் கிளம்பினான். அடுத்த 3 வசனங்களை 3 மற்றும் 4 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் குறித்து அவர்கள் தேசத்திலே திரிகிறார்கள், அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வான். பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப தேவன் சொல்ற, பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினேன். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோன் ஆனாலும் அவன் எல்லா இராணுவத்தானாலும் மகிமைப்படுத்துவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. God, தேவன் இவர்களை செங்கடல் ஊடாய் நடத்தினார், செங்கடல் வரை நடத்தினார். செங்கடலுக்கு முன்பதாக இவர்கள் பாளையம் இறங்கினார்கள். இப்ப தேவன் என்ன சொல்லுகிறாரா, இதோ நான் பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன். இப்போ பார்வோன் உங்களுக்கு நேராய் வருகிறான், ஆனால் நான் அவன் நிமித்தம் நான் மகிமைப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 வசனத்தை இன்னொரு விஷயம் இந்த தொடக்க பகுதியை வாசிக்கலாம், 2வது பகுதியை வாசிக்கலாம். ஆகிய பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோன் ஆனாலும், நல்லா கேட்டுக்கோங்க, எகிப்தியர் நானே, அதாவது புறஜாதியினர், கர்த்தரை அறியாத ஜனங்கள், நானே தேவன் என்பதை அறியும்படிக்கு பார்வோன் ஆனாலும் எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுத்துவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. தன்னை மகிமைப்படுத்துவேன் என்றார். ஒருவேளை அவர்களுக்கு எதிராக பார்வோன் வந்தாலும் தேவன் சொல்லுகிறார், I'm still in control. Amen, hallelujah. நான் இன்னும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் நான் உன்னை கைவிடவில்லை. இப்ப தேவன் சொல்லுகிறார், இந்த பார்வோன் சேனை வருகிறது, ஆனால் நீ கலங்காதே, நீ திகையாதே. அவர்களுக்கு முன்பதாக நான் என்னை மகிமைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வைரஸ் நிமித்தம் நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வைரஸ் நிமித்தம் நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? God says, I will be glorified in this. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் ஒரு ஜெயத்தை கொடுப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாலை வேளையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் மகிமைப்படுவார். அவன் எப்படி மகிமைப்படுவார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிவின் நிமித்தம் மகிமைப்படுவதல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயத்தின் நிமித்தம் தேவன் மகிமைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இருள் சூழ்நிலையில கூட எனக்கு போவதற்கு வழியே இல்லை, இதற்கு மேல எனக்கு முன்பதாக செங்கடல், எனக்கு பின்பதாக பார்வோன் சேனை, எனக்கு போர்வதற்கு, எனக்கு செல்வதற்கு இடமே இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்களா? அதன் மத்தியிலும் தேவன் தன் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை அடைக்கப்பட்ட வாசல்கள், இருள் சூழ்ந்த சூழ்நிலை, எல்லாரும் பயத்துல இருக்கிற ஒரு நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதன் மத்தியிலும் நான் மகிமைப்படுவேன். ஆமென், நான் எப்படி மகிமைப்படுவேன் என்றால், இந்த இருள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் நான் என் ஜனத்தை நான் வழி நடத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இக்கட்டின் மத்தியிலும் God says, I will lead my people. ஆமென், அதேதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் தேவன் செய்தார். பார்வோன் சேனை இருந்தது, முன்பதாக செங்கடல் இருந்தது, அது மத்தியில தேவன் சொல்லுகிறார், நீ கலங்காதப்பா மோசே, நீ கலங்காதே, இஸ்ரவேல் ஜனமே நீ கலங்காதே, இதன் மத்தியிலே நான் மகிமைப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த தேசம் அல்ல, உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்து இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், இதன் மத்தியில
நான் மகிமைப்படுவேன். ஆமென். Hallelujah. I will bring glory to myself, not because I'm going to destroy the Israelites, because I'm going to make a way where they don't seems to be a way. Amen. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதன் மூலமாய் அல்ல, பாதை இல்லாத இடங்களிலும் பாதையை உண்டு பண்ணுவதன் நிமித்தம் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏனப்பா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட வாசல், ஏன் இந்திய தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு அடைப்பின் வாசல், மாலையில் ஆவியானவர் சொல்லுகிறார், இதன் மத்தியில நான் மகிமைப்படுவேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அடுத்த வசனத்தை அதே யாத்திராகமோ 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துல பலத்த கையுடன் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். They were walking boldly. அது ஆங்கிலத்துல போட்டிருக்கு, they were marching out boldly. இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு நேரம் நல்லா தேவனை ஆராதிச்சாங்க. தேவன் மகிமை உள்ளவர், தேவன் நல்லவர், 120 ஆண்டுகள் ஆனாலும் என் தேவன் உண்மை உள்ளவரை நல்லா ஆராதித்து கொண்டு வந்த இந்த ஜனங்கள் தான் திடீரென்று இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பார்வோனின் சேனையை பார்த்த உடனே அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எகிப்திய பார்வோனின் சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்கள் பின்தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோன் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கிற அவர்களை கிட்டினார்கள். நல்லா கேட்டுக்கோ. இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அமைதியா இருக்காங்க. பாளையம் இறங்கினார்கள் என்றால் என்ன, கூடாரம் போட்டு என்ன பண்ணாங்க, தங்கி இருந்தார்கள். எதற்காக? நல்லா கேட்டு, கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா எதற்காக காத்திருந்தார்களா? இஸ்ரவேல் ஜனங்களை இதை பார்வோன் சேனை வருவதற்காக காத்திருந்தார்கள். நல்லா யோசிங்க. இந்த பார்வோன் சேனை வருவதற்கு முன்பாக தேவன் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு பாதையை உண்டு பண்ணிருக்கலாம். God waited. Sometimes God works in ways that you and I cannot even see, or in ways that you and I cannot imagine. நீங்கள் நானும் அறியாத விதத்துல வழி நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த மாலையில் ஆவியா நம்ம கொடுக்கிற வார்த்தை, நீ அறியாதது உன்னுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. They encamped there till Pharaoh reached. அந்த இடத்துல பார்வோன் சேனை வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். ஒருவேளை தேவன் என்னை நேற்றே விடுவிச்சிருக்கலாமே, என் தேவன் இதை எப்பொழுதும் இந்த வைரஸை நிவர்த்தி செய்திருக்கல, இதை இல்லாமல் செய்திருக்கலாமே. நான் சொல்லுகிறேன், மாலை வேலை என் தேவன் இன்னும் நம்மை கைவிடவில்லை. என் தேவன் இன்னும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமா தேவன் சொல்லுகிறார், மாலை வேலை உன்னை சுற்றில அவர்கள் வந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஆமென். ஹalleluya. They might come behind you, but they will not overcome you. I want to tell you, இந்த மாலை வேளையில ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, அவர்கள் வந்தாலும் ஆவியானவர் உனக்காக ஜெயக்கொடியை எடுப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கிய பொழுது முன்பதாக செங்கடல், பின்பதாக பார்வோன் சேனை வந்தது. பயந்து போயிருந்தார்கள். என்ன நடைபெற்றது வாசிக்கலாம். 15-16 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில என்ன பண்ணுவாங்களா, நடந்து போவார்கள். மோசே என்ன சொன்னா வாசிக்கலாம். 15-16. அடுத்த 2 வசனம். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி 13 வாசிக்கலாம். 13
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் பார்க்க மாட்டீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க. மோசே இடத்துல எல்லாரும் வந்து அழுகிறார்கள். தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னை ரட்சிப்பேன். ஆமென். தேவன் அவர்கள் சொன்னவார், ஏன் இடத்துல அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்? உன் கரத்துல என்ன கொடுத்திருக்கேன்? ஒரு கோலை கொடுத்திருக்கிறேன். கோல் நம்முடைய செபத்துக்கு, விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நீ ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறா? நீ விசுவாசத்தோட செவி. உனக்கு முன்பதாக நிற்கிற அந்த செங்கடல் உனக்காக வழிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் மாலையில் சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறா? இதோ உன் கோலை இந்த வைரஸுக்கு நேராக நிறுத்து. இந்த செங்கடலுக்கு முன்பதாக எப்படி கோல் உயர்த்தப்பட்ட போது ஒரு ஒளி உண்டாகினதோ, அதே போல உன் ஜெபத்தையும் உன் விசுவாசத்தையும் நீ உயர்த்த உனக்கு முன்பதாக பாதையை உண்டு பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாலை வேளையில தேவன் ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ நின்று தேவன் உனக்கு தரும் ரட்சிப்பை நீ பார்ப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. இன்று நீ காண்கிற எகிப்தியரை இனி நீ காண மாட்டாய். ஒருவேளை நீ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம், நீ நடுக்கத்தோட இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், அந்த மாலை வேளையில நீ நின்று கர்த்தர் உனக்கு தருகிற ரட்சிப்பை நீ பார். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God is in control over your life. God is in control over all that's happening. நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் தேவன் அவர் இன்னும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். நாம் விண்ணப்பத்தை கேட்பதற்கு முன்பதாகவே அதை அறிந்திருக்கிறதே. சங்கீதம் 139 நாங்கள் வாசிக்கிறோம், நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஜெபத்தை அறிந்த தேவன் இந்த மாலை வேளையில சொல்லுகிறார், நீ இந்த செங்கடலுக்கு வருவதற்கு முன்பதாகவே அதை அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த 2020ஆம் ஆண்டு நீ காலடி வைப்பதற்கு முன்பதாகவே அதை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் என்ற வாழ்க்கையில வந்திருக்கிறதே என்று நீ அழுது புலம்புவதற்கு முன்பதாகவே அதை அறிந்த தேவன் சொல்லுகிறார், இதோ நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்காக செய்கிற யுத்தத்தை பார். நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்காக இந்த மாலைகளில் தருகிற ரட்சிப்பை நீ காண்பாயாக. தேவன் இவர்களை செங்கடல் வரை நடத்தின தேவன் செங்கடல் ஊடாய் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God who led them till the Red Sea, walked them through the Red Sea. Same way. அதே போல 2020ஆம் ஆண்டு வரை உங்களை நடத்தின தேவன் 2020ஆம் ஆண்டு ஊடாய் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God who led you till 2020 will lead you through this year. Glory be to God. இந்த மாலை வேளையில கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ செங்கடலுக்கு முன்பதாக வருவதற்கு முன்பதாகவே அதை அறிந்த தேவன். இப்போது தேவன் சொல்லுகிறார், உன் கோலை எடுத்து நீ உன்னுடைய விசுவாசத்தை எடுத்து தூக்கி பிடி. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை வருகிறது, இதோ உனக்கு முன்பதாக ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்க என் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். God wants you and I to lift up our faith and our prayer. விசுவாசத்தையும் ஜெபத்தையும் உயர்த்த இதோ உங்களுக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. Nothing is difficult for the Almighty God. Amen, hallelujah. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாலை வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆவியானவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இதோ பாதை இல்லாத இடங்கள்ல பாதை உண்டு பண்ணுகிற தேவன் இந்த மாலை வேளையில உங்களுக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுது பாதை உண்டாகும் என்றால், எப்பொழுது உங்களுடைய கோலாகிய
ஜெபம், உன்னுடைய கோலாகிய விசுவாசம் தேவனுக்கு நேராக உயர்த்தப்படுகிறதோ அப்பொழுது ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன். எப்போது இந்த விசுவாசம் வந்தது, எப்போது இந்த ஜெபம் வந்தது, எப்போது ஒரு புறத்துல இந்த எகிப்தின் சேனை வந்த பொழுது அப்பொழுதுதான் விசுவாசம் வந்தது. ஆமென். பல நேரத்துல நம் ஜெபத்தை விட்டு எல்லாம் சுகமா இருக்கும்போது நாம் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடுகிறோம். இந்த மாலையில் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இதோ செங்கடை உனக்கு வழி திறக்க வேண்டும் என்றால் இதோ உன் கோலை உயர்த்து. ஆமென். ஹalleluya. Just lift up your rod, lift up your prayer, lift up your exaltation, lift up your faith, and God is making a way in the midst of the Red Sea. Amen. Hallelujah. Hallelujah. ரெண்டு வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். அதே 14ஆம் அதிகாரத்துல 21 22 வசனங்களை வாசிப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர், நல்லா கேட்டுக்கோமா, எப்பொழுது கர்த்தர் கிரியை செய்தார் என்றால் எப்பொழுது மோசே தன்னுடைய கோலை உயர்த்தினாரோ அப்பொழுது ராம் முழுவதும் என் தேவன் ஒரு காற்றை அனுப்பி ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. 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 அந்த மாலை வேளையில நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க என் தேவன் தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை தருவார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன். 24ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் வாசிப்போம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியையும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்தார். நல்லா கேட்கும். தேவன் அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்த இந்த எகிப்தின் சேனையை பார்த்தாராம். பார்த்து என்ன செய்தார்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 25. ரதங்களிலிருந்து உருளையும் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா என்ன செய்தாரா? யுத்தம் பண்ணுகிறார். எகிப்தியருக்கு விரோதமா என்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். அவர் அக்கினியில் இருந்து பார்த்தார். பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, யுத்தம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஒரே வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 31ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். மாலையில உங்களை சுற்றிலும் ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வரை நடத்தியது தேவன். செங்கடல் வரை நடத்திய தேவன் செங்கடல் ஊடாயும் நடத்தினார். ஆமென். ஹalleluya. அவர் அக்கினியில் இருந்து இந்த எகிப்தியரை பார்த்த தேவன் மாத்திரமல்ல, அக்கினியில் இருந்து பார்த்த தேவன் இங்க எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் செய்த தேவனாய் இருந்தார். God who led you till the Red Sea will lead you through the Red Sea. God who led you to 2020 will lead you through to 2000 out of 2020. இந்த 2020ஆம் ஆண்டு வரை உங்களை நடத்திய தேவன் 2020ஆம் ஆண்டு கூடவும் உங்களை நடத்துகிற தெய்வமாய் இருக்க போகிறார். ஆனா 2020ஆம் ஆண்டு எல்லா ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இன்னும் மகிமையாய் இருக்க போகிறது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டாய் இருக்க போகிறது. இது எகிப்தின் ஜனங்கள் காண போகிற ஆண்டாய் இருக்கிறது. 2020 is going to be different from different years, because 2020 where people are going to see God's hand working in your life. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் கிரியை செய்கிற ஆண்டா இருக்க போகிறது. இது இருள் சூழ்ந்த ஆண்டுதான். இது நம்முடைய சுத்திலும் வாதை இருக்கிற ஆண்டுதான். எப்படி எகிப்தியரோ இந்த செங்கடலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் நின்று நெருக்கிய பொழுது தேவன் அற்புதத்தை செய்தாரோ, அதே போல நான் விசுவாசிக்கிறேன். இந்த 2020ஆம் ஆண்டு ஒரு புறத்துல பொருளாதாரம் அழிந்து கொண்டிருக்கிறது.
ஒரு புறத்துல வாதை வந்திருக்கிறது. ஆனா அதற்கு ஊடாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதை உண்டு பண்ணியது போல உங்களுக்கும் எனக்கும் இந்த 2020 ஆண்டு பாதையை உண்டு பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அது எப்படி இருக்குமா? அது அதிசயமா இருக்குமா? மனிதர் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா? God is going to lead you through this 2020 the same way how God led the Israelites. Amen. Hallelujah. இந்த 2020 ஆண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி செங்கடல் ஊடாய் நடத்தினாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதையை உண்டு பண்ண போகிறார். இந்த மாலையில் ஆவியான சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ நின்று கர்த்தர் உனக்கு செய்கிற யுத்தத்தை நீ காண்பாய். ஆமென். ஹalleluya. எகிப்தியர் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவது போல இந்த 2020 ஆண்டு முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. செங்கடலே என்னை விட்டுருவாரு நினைச்சேன், ஐயோ இந்த கொரோனாக்கு என்ன விட்டுருவாரு நினைச்சேன். இல்ல இந்த 2020 ஆண்டு இந்த கொள்ளை நோய் ஊடாய் தேவன் என்னை மகிமையில் நடத்தினார். I thought God is going to let me go in this 2020, but at the end of the year you're going to proclaim that God led me through this 2020 in a greater and mightier way. Amen. Hallelujah. 2020 ஆண்டு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆமாம் இருள் இருக்கிறது, ஆமாம் உங்களுக்கு முன்பதாக 2 செங்கடல் இருக்கிறது, உங்களுக்கு பின்பதாக ஒரு எகிப்தின் சேனை வருகிறது. நல்லா கேட்டுக்கோங்க, தேவன் தான் எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வரை நடத்தினார். தேவன் தான் அந்த செங்கடல் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் சேனை வரும் வரைக்கும் காத்திருக்க செய்தார். ஏனென்றால் அப்பொழுது தேவனுடைய மகிமை விளங்கியது. ஆமென். ஹalleluya. 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 ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த இடத்துல யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ எனக்கு தீமையை நினைத்தீர்கள், ஆனா என் தேவனோ எல்லாம் அதை நன்மையாக மாற்றினார். மாலைவேளை ஒருவேளை சாத்தான் நமக்கு தீமையாய் வாதையை கொண்டு வந்திருந்தாலும் நான் விசுவாசத்தோட சொல்லுகிறேன், அந்த வாதையை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். 50:20 50 Genesis 15. மாலைவேளை தேவன் உங்களுக்கு இந்த கொள்ளை நோயினூடாய் நன்மையாக வர செய்வாராக. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக மாற்றினார். ஆமென். ஹalleluya. ஒருவேளை ஏன் இதுக்கு அந்த வாதை என்று நினைக்கிறீர்களா? ஏன் இந்த தேசத்துல வாதை என்று நினைக்கிறீர்களா? எவ்வளவோ காரணங்கள் சொன்னாலும் இந்த மாலையில் ஆவியானவர் சபையை தட்டி எழுப்பி சொல்லுகிறார், இந்த வாதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க கண்ணீரோடு இருந்தாலும் சரி, நீங்க பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, நல்லா கேட்டுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு முன்பதாகவே என் தேவன் அந்த செங்கடலை அவர் பிளந்து வைத்திருக்கலாம். இல்ல தேவன் காத்திருந்தார். எதற்கு? அற்புதமாய் இவர்களை நடத்துவதற்காக. ஆமென். ஹalleluya. என் தேவன் இந்த வாதை வராமல் தடுத்து நிறுத்திருக்க முடியும். ஆமா, தேவன் சொல்லுகிறார், நான் அற்புதமாய் நடத்த போகிறேன். ஐயோ, இந்த 2020 ஆண்டு நான் எப்படி முடிப்பேன் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? 2020 ஆண்டு வரை உங்களை நடத்திய தேவன் 2020 ஆண்டு ஊடாய் உங்களை நடத்துவார். செங்கடலை வரை நடத்திய தேவன் செங்கடல் ஊடாய் கானான் தேசத்துக்கு நடத்தினார். அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். இந்த மாலை வேளையில கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நீ நின்று கர்த்தர் உனக்காக செய்ய போகிற அற்புதத்தை நீ காண்பாய். இந்த ஆண்டு நான் விசுவாசிக்கிறேன், தேவன் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவராலும் கூட்ட முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? தேவன் திறந்த ஒரு வாசலை ஒரு மனிதனாலும் பூட்ட முடியாது. No man can close the door that God has opened.
That's the miracle of God. You and I are worshiping a miracle working God. நீங்களும் நானும் அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இதனை பேச சொல்லுங்க அப்பா. இந்த நாளிலே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ரமஷாத்தனாதி கரம ரமஷாத்தனி கரம ஓ ரபாஷாத்தனி கரம ரபாஷாத்தனி கரம. மகிமைக்கு பாத்திரரே, எந்தன் கைகளை உயர்த்தி உங்க நாமம் போற்றுவேன். கனமகிமைக்கு பாத்திரரே, எந்தன் கைகளை உயர்த்தி உங்க நாமம் போற்றுவேன். பெரியவன் அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவரப்பா, அற்புதங்களை செய்பவரப்பா, உம்மை போல யாருமில்லை. மாலைகளில் அற்புதங்களை செய்கிற தேவனுடைய கரத்துல வியாபி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த சூழ்நிலையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவன் அற்புதத்தை செய்கிறார் அப்பா. நாளை நடக்கிற உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனை முன்கட்ட வைக்கிறோம். தேவ நாம மாத்திரம் மகிமைப்படும். சகல துதியும் கனத்தையும் மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுக்கணும். நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.